நம்ம ஏகேவுடைய விடாமுயற்சி ரிலீஸ் ஆன 3 டேஸில் 105 கோடி ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ 3 டேஸில் இது என்ன கேட்டால் ஒரு பெஸ்ட்டான கலெக்ஷன் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா விடாமுயற்சிக்கு எல்லா இடங்களையுமே மிக்சடு ரெஸ்பான்ஸ் தான் வந்துட்டு இருக்கு. என்னதான் எக்கச்சக்க மிக்சடு ரெஸ்பான்ஸ் இந்த படத்துக்கு வந்தாலும் இந்த படத்துடைய புக்கிங் ஸ்டேட்டஸ்லாம் பார்க்கும்போது எங்கேயுமே பெருசாக ட்ராப் ஆகல. ஸோ கண்டிப்பாக இந்த படம் ஈஸியாகவே ப்ராஃபிட் ஜோனுக்குள்ளே போயிடும். இன்னைக்கு சண்டே கண்டிப்பாக இன்னைக்கே நம்ம வேர்ல்டு வைடாக 30 to 35 crores கிட்ட கலெக்ஷன் நம்ம விடாமுயற்சி கிட்டேருந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் நாளைக்கு மண்டே ஒர்க்கிங் டேவாக இருந்தாலுமே வேர்ல்டு வைடாக ஒரு 10 crore கிட்டையாவது கலெக்ஷன் வந்து இந்த படத்துக்கு வந்துடும். ஸோ செவ்வாய்க்கிழமையை பொறுத்த வரைக்கும் தைப்பூசம் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹாலிடே தான். அன்னைக்கு நாளில் தமிழ்நாட்டில் மட்டுமே ஒரு 20 கோடி கிட்ட கலெக்ஷன் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்படி வந்தால் இந்த படம் செவ்வாய்க்கிழமைக்குள்ளேயே 150 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணிடும். ஸோ இந்த படத்துடைய பட்ஜெட்னு பார்த்தோம்னா 220 crores. ஸோ வர ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள இந்த படம் ப்ராஃபிட் ஜோனுக்குள்ளேயும் போயிடும். ஓவராலாக எனக்கு தெரிஞ்சு விடாமுயற்சி 200 to 270 crore வரைக்கும் ஃபைனலாக கலெக்ஷன் பண்ண சான்ஸ் இருக்கு. அண்ட் அதே நேரத்தில் 300 கோடி இந்த படம் ரீச் பண்ணுமாங்கிறது டவுட் தான். ஆனால் நான் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மென்ஷன் பண்ணிக்க விரும்புகிறேன். விடாமுயற்சியால் 300 crore கலெக்ஷன் பண்ண முடியல அப்படின்னா தயவு செஞ்சு யாரும் இதை ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக ஆக்கிற வேணாம். ஏன்னா இந்த படத்துடைய ஜானருக்கும் இந்த படம் ஃபேஸ் பண்ணுற மிக்சடு ரிவ்யூக்கும் 200 கோடிக்கு மேலே கலெக்ஷன் வருது பெரிய விஷயம். அது இந்த படத்துக்கு ஈஸியாக வருது அப்படின்னா அதுக்கு ஒரே ரீசன் அஜித் சார் தான். ஏன்னா ஏகே அப்படின்ற ஒரு ஆக்டருக்காக ஒரு மிகப்பெரிய ஃபேன்ஸ் கூட்டமே இருக்கு. அந்த கூட்டம் இந்த படத்தை எப்படியும் லாஸ் ஆக விட மாட்டாங்க. கண்டிப்பாக 200 கோடிக்கு மேலே இந்த படம் அசால்ட்டாகவே கலெக்ஷன் பண்ணிடும். ஆனால் இது தெரியாத சில தற்குறிகள் என்ன பண்ணுவாங்கன்னா எஸ்கேவுடைய அமரனே 300 கோடி கலெக்ஷன் பண்ணிச்சு அஜித் சாரால் பண்ண முடியாதான்னு கேட்டுட்டு ஸோ அஜித் சார்லாம் டயர் ஒன் ஆக்டரான்னு கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்குற எல்லாருக்கும் நான் சொல்ல வரது என்னன்னா ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி எஸ்கேவுடைய அமரன் வந்து 300 கோடி கலெக்ஷன் பண்ணிச்சு தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் எஸ்கேவுடைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் எஸ்கே ஒரு படம் நடிச்சு அந்த படம் நல்லா இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக 100 to 150 கோடி வரைக்கும் கலெக்ஷன் கன்ஃபார்ம். ஆனால் அதே அமரன் வந்து 300 கோடி கலெக்ஷன் பண்ணிச்சு அப்படின்னா எஸ்கேவுடைய மார்க்கெட்டை தாண்டி அந்த படம் கிரியேட் பண்ண இம்பாக்ட்னு ஒன்று இருக்கு. ஸோ அந்த இம்பாக்ட்னால மட்டும் தான் அந்த படத்துக்கு 300 கோடி கலெக்ஷன் வந்தது. அண்ட் நீங்கள் சொல்ற மாதிரி அந்த 300 கோடி கலெக்ஷனை ஒரு பராசக்தி அண்ட் SK23 இந்த 2 படங்களையுமே கண்டினியூவாக கொடுத்துட்டாரு அப்படின்னா சிவகார்த்திகேயன் அவர்களுடைய மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு நம்ம எல்லாருமே ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அண்ட் நான் இந்த ஒரு விஷயத்த மறுபடியும் மென்ஷன் பண்ணிக்கிறேன். அஜித் சாரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் பேன் இண்டியா படமே பண்ணல. பேன் இண்டியா படமே பண்ணாம ஒரு மனுஷனுடைய மார்க்கெட் வந்து 200 கோடி லெவல்ல இருக்குன்னா அதை நம்ம பாராட்டி தான் ஆகணும். ஸோ குட் பேட் அக்லி வரும்போது ஏகே யாருங்கிறத கண்டிப்பா எல்லாரும் பார்க்க தான் போறாங்க. அதே மாதிரி தான் சூர்யா சார்லாம் பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு 2 படம் போதும் கண்டிப்பா அவருடைய மார்க்கெட்டை திருப்பி எடுத்துட்டு வரதுக்கு. ஸோ அதுல ஒன்று தான் ரெட்ரோ. என்னதான் சூர்யா சாருக்கு லாஸ்ட் படம் வந்து ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டரா போயிருந்தாலும் அதுக்கு அடுத்ததா இப்போ அவருக்கு வரப்போற ரெட்ரோ மேல எல்லாருக்குமே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அந்த எக்ஸ்பெக்டேஷன் எங்கேயுமே வந்து கம்மி ஆகல. இந்த ரெட்ரோ படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படம் நல்லா இருந்துட்டாலே போதும் ஈஸியாவே இந்த படத்தால 300 கோடிக்கு மேல கலெக்ஷன் பண்ணிட முடியும். ஸோ அது வந்து சூர்யா சார் பண்ணி காட்டுவாரா இல்லையாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ தயவு செஞ்சு யாரும் இந்த மாதிரிலாம் கேவலமாக கம்பேரிசன் பண்ணி சோஷியல் மீடியாவில் இந்த ஃபேன் வார்லாம் கிரியேட் பண்ணாதீங்க. அதே மாதிரி விடாமுயற்சி ஃபைனலாக நீங்கள் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்களோ மறக்காமல் அதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிட்டு போங்க.